ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு சாதனையும் சோகங்களாலும் அவமானங்களாலும் வாய்ப்புகளாலும் தான் நிரப்பப்பட்டிருக்கு. சோகங்கள் பார்த்தீங்கன்னா தனக்கு என்ன அடையாளம் அப்படிங்கிறத தேடி போகும்பொழுது ஒவ்வொருத்தவனுக்கும் கிடைக்கிற தோல்வி தான் அவனுடைய மிகப்பெரிய சோகத்துக்கு காரணமாக இருக்கும். அவமானங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணும் பொழுது யார் யார் அதெல்லாம் மதிக்காமல் தூக்கி எறியப்படுறாங்களோ, யார் யார் நம்மளுடைய புது முயற்சிகள் எல்லாம் கேவலப்படுத்துகிறாங்களோ, அப்போல்லாம் நம்ம அந்த அவமானத்தை நம்ம வாழ்க்கையில் சந்திப்போம். வாய்ப்புகள், அதாவது நம்ம கண்ணுக்கே தெரியும் நம்ம இதை பண்ணுனா நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். தன்னோட லைஃப்பில் நம்மளோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணால் நம்ம அது இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம அந்த விஷயத்தை ட்ரை பண்ணுவோம்ல. அந்த வாய்ப்புகள் தான் உன்னுடைய சக்ஸஸை நிர்ணயிக்கும். இந்த மூணுக்கும் மிகப்பெரிய உதாரணமாக ஏஆர் ரஹ்மான் சார் அவர்களை நான் வாழ்க்கையில் பார்க்குறேன். சோகங்கள், ஒரு ஏஆர் ரஹ்மான் உருவாகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்பட்டிருக்கு, எத்தனை வழிகள் தேவைப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பேசி கேட்டிருப்பீங்க. நான் ஒன்றும் புதுசாக பேச போகிறதில்ல, புதுசாக சொல்லவும் போகிறதில்ல. அவருடைய வாழ்க்கை அவருடைய அப்பாவுடைய இறப்புலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அவர் மியூசிக் டைரக்டராக அவர் கன்வெர்ட் ஆகிறதுக்கான மிகப்பெரிய காரணம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்பாவுடைய இறப்புலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இறப்பு அவருக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. மியூசிக் டைரக்டர் ஆகணுங்கிற ஒரு ஆசையை விதைச்சிருக்கு. ஸ்டுடியோஸ்லேயே சுற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக அந்த நாலேஜ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கீபோர்ட் பிளேயராக இளையராஜா சார்கிட்ட ஒரு 7-8 வருஷம் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே ரோஜா அப்படிங்கிற வாய்ப்பு கிடைக்கும் வரை அவரோட வாழ்க்கையில் அத்தனையுமே சோகங்கள் தான் நிரம்பி இருக்கு. அந்த சோகங்கள் அத்தனையுமே தாண்டி ரோஜா அப்படிங்கிற மிகப்பெரிய சக்ஸஸை தன்னோட வாழ்க்கையில் அவர் அனுபவிக்கிற வரைக்குமே அந்த அமைதியும் அந்த பொறுமையும், எந்த புகழ் கிடைத்தாலும் அந்த புகழை பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மனசும் இருந்ததுனால தான் அவர் இது வரைக்கும் யாருமே வெறுக்க முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு தமிழன் அப்படின்னு ஒரே ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே அவர் அடைக்கிற முடியாது. அதே மாதிரி வெறும் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாட்டுக்குள்ளேயே அடைக்கிற முடியாது. இசை அப்படிங்கிறது உலகத்துக்கு எல்லாத்துக்குமே பொதுவான விஷயம்தான். காற்று எப்படி பொதுவான விஷயமோ அதே மாதிரி இசை பொதுவான விஷயம் எல்லாத்துக்குமே. உலகம் முழுவதும் பொதுவாக எல்லாத்தாலையும் ரசிக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இசையாக தான் இருக்குது. எல்லாருமே ரசிக்கிறாங்க இசையை. நம்ம எல்லாருமே இயற்கையை கூட கொஞ்சமாச்சும் ஒட்டிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக நான் இசையை பார்க்குறேன். அது தாரத்தப்பட்டை வச்சு அடிக்கிற விஷயமா இருக்கலாம், ட்ரம்ஸை வச்சு அடிக்கிற விஷயமா இருக்கலாம், பாப்பாக இருக்கலாம், ரேப்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே சப்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் எல்லாருமே அடங்கியிருக்கு. இவரோட வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன, இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, சோகத்துக்கு அப்புறம் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவமானம். அதாவது படிப்பறிவு இல்லாத ஒருத்தனுக்கு என்னென்ன அவமானங்கள் தன்னோட வாழ்க்கையில் கிடைக்கும். நம்மளாம் என்ன நினைப்போம்னா, படிப்பறிவு இல்லாமல் போயிட்டோம்னா நம்மள என்ன நினைப்பாங்க எல்லாரும், இவன் படிக்கவே இல்லை, இவனுக்குலாம் என்ன பெருசாக சான்ஸ் கிடைக்க போகுது, இவன்லாம் என்ன பெருசாக சாதிக்க போகிறான் அப்படிங்கிற பல கேள்விகள் அவர் மேலேயே வைக்கப்பட்டிருக்கலாம். படிப்பை மிஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லி ஏஆர் ரஹ்மான் சார்ட்ட ஒருத்தங்க கேட்குறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு பிடிச்ச விஷயமா இசை அப்போ இருந்துச்சு. அப்போ இசை இருந்ததுனால பல ஃப்ரெண்ட்ஸ் என்னை சுற்றி இல்லை. ஏன்னா அவர் படிப்பை விட்டு வெளியே வந்த போனே பார்த்தீங்கன்னா ஒரு 6வது படித்த டைம்லேருந்தே வெளியே வந்த டைம்லேயே ஃப்ரெண்ட்ஸு யாருமே இல்லை. இல்லைங்கிறப்போ எப்படி நீங்கள் அந்த விஷயத்தை ரசிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது எனக்கு பிடிச்ச விஷயமா இசை இருந்தது. ஸோ அந்த இசையை நோக்கி நான் எல்லாமே யோசிச்சுட்டு இருந்ததுனால இந்த விஷயங்கள்லாம் மிஸ் ஆனது மிகப்பெரிய வருத்தமாக தெரியல. இப்போ இருக்க இடத்த நான் பார்க்கும்பொழுது அது ரொம்ப பெரிய வருத்தமான விஷயமா தெரியல. பட் எந்த விஷயமானாலும் மிஸ் பண்ணுற நேரத்தில் மட்டும்தான் அதுக்குண்டான வழி இருக்குமே தவிர, மிஸ் பண்ணி கடந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம கடந்து வந்த பாதையை யோசிச்சு தான் பார்க்கணுமே தவிர அதுக்காக வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மனசுக்கு சொந்தக்காரர் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சார். சரி அந்த அவமானங்கள்லாம் தாண்டி வந்துட்டார், இவ்வளோ பெரிய இடத்த அடைஞ்சிட்டார். இவ்வளோ பெரிய இடத்த அடையணும்னா என்ன மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா வாய்ப்புகள். விஷயத்தை கற்றுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு நம்ம போகிறோம்னா அந்த விஷயத்துக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குது. அதாவது கற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்த நம்ம அதை பிளான் பண்ணோன்னா அங்கே போய் கற்றுக்கிட்டோம்னா நம்மளால் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணாமல் பல பேர் பல இடத்துல விட்டுருப்போம். ஒரு காலேஜில் போய் ஸ்டேஜில் ஏறி பேசுகிறோம், 4 பேர் நம்மளை ரசிக்கிறாங்க, நீ நல்லா பேசுகிறடா, நல்லா வார்த்தை வருது அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, உன்னுடைய வார்த்தைகள் நல்லா இருக்குது, அதே மாதிரி உன்னுடைய நீங்கள் சொல்கிற ஜோக் எல்லாமே நல்லா இருக்குது, சென்சிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பல பேர் நம்மகிட்ட சொல்கிறாங்கன்னா அந்த வார்த்தைகள் அத்தனையுமே நம்ம காதோட கேட்டுட்டு அப்போ வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு அதை கடந்து போயிடாமல் ஏன் நம்ம இதை கொஞ்சம் சின்சியராக எடுத்துக்கிட்டு பண்ணக்கூடாது. வேலைக்கு போயிட்டு வேலையில் ஒரு நல்ல சம்பளத்தில் போய் நம்ம செட்டில் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஏன் இதை ரொம்ப சின்சியராக எடுத்து பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தாட்டை நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா அந்த டேலண்ட்டை நம்ம மறக்க மாட்டோம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கலாய்க்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய டேலண்டாக இருக்கும். சில பேருக்கு ஜோக் அடிக்கிறது, சில பேருக்கு பார்த்திங்கன்னா மெமிக்ரி பண்ணுறது, சில பேருக்கு பாடுறது, சில பேர் ஆடுறது, இப்படி பல பேருக்கு ஒவ்வொன்றும் ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட்டை எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணணும்னா எல்லாருமே கொஞ்சம் சின்சியராக எடுத்துக்கிட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட அந்த விஷயத்தை நம்ம சின்சியராக எடுத்து பண்ண ஆரம்பித்தோம்னா அதுவே கொஞ்ச நாள் கழித்து நம்மளுடைய அடையாளமாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம்.
அந்த வாய்ப்பை ஒழுங்காக யூஸ் பண்ணோம்னா அந்த வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அதை அவர் யூஸ் பண்ணார். அதுக்கு ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார் அவர், தோல்வியிலிருந்து நீங்கள் எதுவுமே கற்றுக்கலின்னா அதுதான் மிகப்பெரிய தோல்வி. அதே மாதிரி வாய்ப்புகள் இருந்தும் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அதுதான் மிகப்பெரிய தோல்வி. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாருமே நம்மளுடைய வாய்ப்புகளை யூஸ் பண்ணியே ஆகணும். வாய்ப்புகள் தான் நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய வரம். அந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய உதாரணமாக நான் ஏஆர் ரஹ்மான் சாரை பார்க்குறேன். ஏன்னா அவரோட வாழ்க்கையில் அந்த படிப்புங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போனதுக்கு அப்புறமேட்டு அந்த இசை அப்படிங்கிற ஒரு உந்துதல் அவர் வாழ்க்கையில் இருக்குது. அதை நோக்கி போகிறாரு. அதுக்காக அவர் வாழ்க்கையில் கிடைச்ச ஒவ்வொரு வாய்ப்பையும் ஒழுங்காக யூஸ் பண்ணனால தான் இப்போ இவ்வளோ பெரிய இடத்துல அடைஞ்சிருக்காரு. அதே மாதிரி டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணியாச்சு, உலகம் ஃபுல்லாக தன்னோட பேர் தெரிய வச்சாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. இவ்வளோ பெரிய சாதனை வந்ததுக்கு அப்புறமும் அவர் ஏன் இன்னும் எல்லாத்தினாலையும் வெறுக்கப்படாமல் இருக்கார்? ஏன்னா பல பேர் சாதிச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு சைடு விரும்புகிறவங்க இருப்பாங்க, ஒரு சைடு வெறுக்கிறவங்க இருப்பாங்க. எனக்கு ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் பிடிக்காது அப்படின்னு சொன்ன பல பேரை நான் பார்த்ததில்ல. 90க்கு அப்புறம் பிறந்த யாருமே அப்படி நான் பார்த்ததில்ல. ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா, தன்னுடைய வெற்றி எதையுமே தன்னுடைய வெற்றியாக கருதாமல் கடவுள் கொடுத்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயமா மட்டும்தான் அவர் பார்த்துட்டு இருக்க ஒரே காரணத்தினால இது வரைக்கும் அவரை எல்லாருமே மதிக்கிறாங்க. நான் நம்புகிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சாரை கொண்டு போயிட்டு நான் இளையராஜா சார் கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. அதே மாதிரி இளையராஜா சாரையும் கொண்டு போயிட்டு நம்ம எம்எஸ்வி சார் கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய சகாப்தத்தில் அவங்களுடைய டைமில் மிகப்பெரிய அளவு சக்ஸஸ் பண்ணவங்க. யாரோட இடத்தையும் யாருமே எப்பயுமே நிரப்புனதே கிடையாது. தனக்குன்னு ஒரு இடத்த எல்லாருமே நிரப்புறது மட்டும்தான் அவங்களுடைய வேலையாக இருந்திருக்கு தன்னோட வாழ்க்கையில். உங்கள் வீட்டில் மொத்தம் 4 பேர் இருக்கலாம், ஆனால் 4 பேருமே யூனிக்காக இருப்பீங்க. 4 பேரும் அவங்க இடத்த தான் நிர்ணயிக்கணுமே தவிர எங்கள் அண்ணனோட இடத்த நான் பிடிச்சிருவேன், அதே மாதிரி என்னோட தம்பியோட இடத்த நான் பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே போட்டி போட முடியாது. அவங்களுக்கு உண்டான இடம் அவங்களுக்கு மட்டுமே தான் வாழ்க்கையில். எல்லாருமே அவங்களுடைய அடையாளத்துக்காக மட்டும்தான் உழைக்கிறாங்க. அந்த அடையாளத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் உபயோகப்படுத்திக்கிட்டு தன்னுடைய சோகங்கள் அத்தனையுமே தாண்டி அதே மாதிரி தனக்கு கிடைச்ச ஒவ்வொரு அவமானங்களையுமே தனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாடங்களாக எடுத்துக்கிட்டு யார் வாழ்க்கையில் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே ஏஆர் ரஹ்மான் சார் மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு சாதனையை புரிய முடியும். நான் அதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி எனக்கு என்ன தோணுச்சு அதை சொல்லிட்டேன். அவருடைய கதை எல்லாருக்குமே தெரியும். தன் வாழ்க்கையில் சந்திச்ச ஒவ்வொரு வழிகளும் எல்லாத்துக்குமே தெரியும். தன்னோட வாழ்க்கையில் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருந்துட்டு அவர் நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா வீட்டில் அவ்வளோ தூரம் அவங்க அப்பா உடம்பு சரியில்லாமல் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போய் நிற்கிறப்ப கூட நீலாம் எதுக்கு ஸ்கூலுக்கு படிக்க வர, தெருவில் நின்று கூட ஏதாவது ஹெல்ப் கேட்க வேண்டியதானே அப்படிங்கிற அளவுக்கு கேட்குற அளவுக்கு கூட தன்னோட வாழ்க்கையில் வழிகளை சந்திச்சு தான் அவர் இவ்வளோ பெரிய இடத்த அடைஞ்சிருக்கார். அந்த வழிகளை மட்டுமே தன்னோட வாழ்க்கையில் யோசிச்சுக்கிட்டு அவர் உட்காந்து இருந்திருந்தாருன்னா இவ்வளோ பெரிய இடத்துல அவர் நிமிர்ந்து நின்றுக்க முடியாது. எல்லாத்துக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, சாதனையாளனுடைய வெறும் சாதனையை மட்டும் பார்த்துட்டு சந்தோஷப்படாதீங்க. நீங்களும் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மனசு எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. அந்த சந்தேகம் உங்கள் மனசு மேலே நீங்கள் வச்சுருக்க சந்தேகத்தை மட்டுமே தூக்கி எரிஞ்சிட்டிங்க அப்படின்னா யார் வேணாலும் யார் மாதிரி வேணாலும் ஆகலாம். நீங்கள் உங்களை மாதிரி ஆனதுக்கப்புறம் உங்களை பார்த்து உலகமே இவர் மாதிரி நானும் ஆகணும்னு சொல்லி பல பேர் பேச ஆரம்பிப்பாங்க. அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏஆர் ரஹ்மான் சார் வாழ்ந்த காலத்தில் அவருடைய மியூசிக்கை கேட்டு அவரை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. இன்ஸ்பயர் பண்ணிட்டு வாழ்க்கையில் முன்னேன்னு சொல்லி ஆசைப்படுற ஒவ்வொருத்தவங்களுக்கும் மிகப்பெரிய உந்து சக்தியாக ஏஆர் ரஹ்மான் சார் இருப்பார். 50 வருடத்தை கடந்திருக்கார் தன்னோட வாழ்க்கையில். 50 வருடத்தில் இவ்வளோ பெரிய சாதனை பண்ணக்கூடிய இன்னொரு மியூசிக் டைரக்டர் நம்மளோட வாழ்க்கையில் கிடைப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அப்படி கிடைத்தால் அது மிகப்பெரிய ஆச்சரியக்குறி தான். ஏன்னா சாதனையாளனை தாண்டி வர இன்னொரு சாதனையாளன் கண்டிப்பாக வரதான் செய்வான் எல்லா காலத்துலையுமே. அது எத்தனை வருஷம் கழிச்சு நடக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியாத மிகப்பெரிய கேள்விக்குறி. எல்லோரும் சாதனையாளனா ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய குறிக்கோள். அது எல்லாத்தினாலையும் முடியாது அப்படிங்கிற விஷயம் அல்ல, முடியும். அதற்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்மகிட்ட இருக்கணும், நமக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கணும். ஏஆர் ரஹ்மான் சாருக்கு அவரோட வாழ்க்கையில் இதுக்கு வரப்போகின்ற எல்லா விஷயங்களும் மிகப்பெரிய சக்சஸை கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவர் நீண்ட நாட்கள் நீடூழி நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.